இடைநீக்கம் செய்யப்பட்ட தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தேமுதிக எம்எல்ஏவும் அக்கட்சியின் சட்டமன்ற கொறடாவுமான சந்திரகுமாருடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அவை நடவடிக்கைக்கு உள்ளான 6 தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையில் பங்கேற்பதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. அது குறித்து பேசுவதற்காக தேமுதிகவின் கொறடாவான திரு சந்திரகுமார் நம்மிடம் இருக்க அவரை நேரடியாக கேட்போம். சார், நேற்று மாலை வரை உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கிடைச்சு பங்கேற்பதில் ஒரு தயக்கம் இருந்தது. எப்பொழுது உங்களுக்கு அனுமதி கிடைச்சது? சார், நாங்கள் நேற்று கடிதம் கொடுத்து விட்டு வந்தோன்னே இதற்கான உரிய நடவடிக்கை உடனே விரைவில் தொடங்கப்படும் நினைச்சோம். ஆனால் இரவு வரையிலும் எங்களுக்கு எந்தவித தகவலும் இல்லை. இரவு ஒரு 11 மணி வாக்கிலே என்னிடத்தில் 11:30 மணி வாக்கிலே என்னிடத்தில் நாளை நீங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி கையெழுத்திட்ட கடிதத்தை கொடுத்தார்கள். என்னுடைய அறையையும் சீல் வைக்கப்பட்டிருந்து அந்த சீலை எடுத்து அதை ரிமூவ் பண்ணி விட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த நேரத்தில் கொண்டு நீங்க இன்னும் 11:30 மணிக்கு எனக்கு கொடுக்குறீங்க, என்னுடன் இருக்கின்ற சக எம்எல்ஏக்கள் 5 பேருமே, நான் மட்டும் தான் இங்க இருந்தேன், 5 பேருமே நேற்று இரவு வரைக்கும் நைட்டு 9-10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்குன்னு சொல்லிட்டு அதன் பிறகு இப்போ மறுபடியும் இரவு அவங்களுக்கு சொல்லி திரும்ப அவங்க எல்லாருமே சென்னை வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் மிகுந்த சிரமத்துக்கிடையில தான் நாங்க இந்த கூட்டத்தொடர இந்த ஆண்டோட கடைசி கூட்டத்தொடர். இதுல எந்த பிரச்சனைகள்லாம் எழுப்புறதுக்கு தேமுதிக முக்கியத்துவம் கொடுக்கும்? சார், நேற்று சொன்னதா சார், தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை தீர்ந்திருக்கு சொல்லுங்க. அதனால ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழக அரசினுடைய இயந்திரம் ஸ்தம்பித்து போயிருக்கு. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் தினந்தோறும் ஏதேனும் ஒரு திட்டத்தை சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இதுதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டே. அதாவது தினம் எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் 10 நாட்களிலிருந்து 15 நாட்களுக்குள்ளாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப் போகிறது தேர்தலை. இவங்க எந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும்? மிகப்பெரிய அளவில் ஊடகங்களிலே, குறிப்பாக உங்கள் ஊடகங்களிலே அதிமுகவினரை பார்த்து நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய விளைவு உடனடியாக தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களை நாங்கள் திறக்கிறாங்க. 5 வருட காலம் இந்த அறிவு எங்க போச்சு? உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இந்த அரசுக்கு அறிவு எங்க போச்சு? 5 வருட காலம் இந்த அரசு அமைதியாக இருந்து விட்டு இப்பொழுது ஆட்சி முடிகிற நேரத்தில் திடீர்னு போய் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தை நாங்க திறக்கிறோம், எல்லாத்துக்கும் 20 லிட்டர் கொடுப்போம், அதுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறாங்க. ரேஷன் கார்டுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறோம். ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதே மக்கள் பிரச்சனைக்கு திமுகவோட இணைந்து குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? சார், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்தன்மையோடு என்றைக்குமே இருக்கின்ற இயக்கம். இதுல அடுத்த வேறு கட்சிகளை, மாற்றுக் கட்சிகளை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் நேரடியாக மக்களிடத்தினுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பேசுகிறோம், விவாதிக்கிறோம். அதனால அடுத்தவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றதெல்லாம் சட்டமன்றத்தில் அந்த நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கப்படும் ஒழிய அது இதுக்குன்னு சொல்லி நம்ம தனிப்பட்ட முறையில் போய் இணைந்து சரி பணியாற்ற வேண்டிய அவசியம் தற்போதைக்கு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. நிச்சயமாக நேற்று இரவுதான் அவையில் பங்கேற்பதற்கான அனுமதி கிடைத்ததாகவும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அவர்கள் சொந்த தொகுதிக்கு சென்று விட்டதாகவும் தற்பொழுது இறுதியாக 11 மணிக்கு கிடைத்ததற்கு பிறகு தற்பொழுது இன்று அவை நடவடிக்கையில் பங்கேற்க உள்ளதாக திரு சந்திரகுமார் நம்மிடம் தெரிவித்துள்ளார்.